ஹாய் ஹலோ வணக்கங்க. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிஷோர் பாண்டுரங்கா இயக்கத்தில் காந்தி டாக்ஸ் திரைப்படத்தை பற்றி தாங்க. படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி, அரவிந்தசாமி, அதிதி ராவுங்கிறவங்க, அப்புறம் இசை வந்து ஏஆர் ரகுமான் இசையமைச்சிருக்காரு. படத்தோடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஊமையாக இருக்கணுங்க, இல்லைன்னா காது கேட்காதவங்களா இருக்கணும், இல்லை குறைஞ்சது கண்ணு தெரியாதவங்களா நீங்கள் இருக்கணும். இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும். இல்லைன்னா இந்த படம் வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, யாருமே பேசிக்கிட மாட்டாங்க. எல்லாமே வந்து அந்த சைகை ஊமைத்தனத்திலேயே படம் வந்து நகருது. அதனால் வந்து படம் கதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுறதுக்கே தனி மூளை உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும் இந்த படம். இந்த மாதிரிலாம் இருந்தது, ரொம்ப சகிப்புத்தன்மையாக இருந்துச்சு, வெறும் மியூசிக் மட்டும் ஓடுனா போதும், அந்த மாதிரி ஒரு ரூம்குள்ளே நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து பிடிக்குங்க. எந்த விதமான கேரக்டரும் பேசிக்கிட மாட்டாங்க. உணர்ச்சியிலே கதையை சொல்கிறாங்க. இந்த உணர்ச்சியிலே கதையை சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் தாராளமாக அந்த படத்துக்கு போகலாம். நல்லா ஜாலியாக வேணும், சண்டை, ஃபைட்டு, காமெடி இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு நினச்சி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சமாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், வெறும் பேக்ரவுண்டு மியூசிக்கு, உணர்ச்சியிலே படத்தை சொல்கிறாங்க. இந்த உணர்ச்சியிலே சொல்லும்போது இந்த காலகட்டத்தில் எத்தனை பேர் இதெல்லாம் வந்து 2 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் பொறுமையாக உட்காந்து கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னு தெரில. டைரக்டர் கிஷோர் பாண்டுரங்காங்கிறவர் வந்து படத்தில் வந்து ஏதோ வேர்ல்டு ரெக்கார்டுக்கு கொண்டுட்டு போகணுங்கிற நினப்பில் படம் எடுத்திருக்காரா என்னன்னு தெரில. என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, படம் வந்து எனக்கு வந்து பிடிக்கல. எப்படா விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. என்ன பண்ணுறது, போய் காசு கொடுத்தா உள்ளே உட்காந்தாச்சு, மக்களுக்கு படத்தை பற்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அப்படியே உட்காந்து பார்த்தேங்க. தூக்கம் வருது, ஆனால் தூக்கமும் வரமாட்டேங்கி. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஏதாவது சொன்னோம்னா அது வேறு சிரமப்படுத்துகிற மாதிரி ஆயிரும். ரொம்ப உங்களுக்கு வந்து போர் அடிக்குது, தியேட்டரில் போய் சீட்டில் உட்காந்தே ஆகணும், 2 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே தான் போகுது, 2 மணி நேரத்துக்கு மேலே ஒரு ஊமை படத்தை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக போய் பாருங்கள். ஆனால் என் மேலே ஒரு மிஸ்டேக் இருக்குதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, படம் வந்து போட்டிருக்காங்க, காந்தி டாக்கீஸ் சைலண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என் மண்டைக்கு வந்து எனக்கு வந்து இங்கிலீஷ்லாம் தெரியாது. அதனால் வந்து அந்த சைலண்ட்டுன்னு போட்டிருக்கிறதுக்கு வந்து என்ன அர்த்தம்னு தெரியாது. நான் உள்ளே போய் படம் பேசுவாங்கன்னு பார்க்குறேன். ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டேன், 20 நிமிஷம் பார்த்துட்டேன், படத்தில் பேச்சே வரல. அப்புறமேட்டு தான் நானே யோசிக்கிறேன், ஓ சைலண்ட்டுன்னு போட்டிருந்தது வந்து எவனுமே பேச மாட்டீங்களா அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு நானே தலையில் அடிச்சுக்கிட்டேங்க. நீங்களும் இந்த மாதிரி ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னீங்கன்னா, ஊமை படம் பிடிக்கும் அப்படிங்கிற நினப்பில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். ஆனால் நீங்கள் வந்து நல்லா யோசித்து பார்த்துக்கோங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஊமை படம் நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு நீங்கள் போங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.